திராட்சை பழம். இந்த திராட்சை பழத்தை பத்தி நான் பேச வரல. என்ன பேச வரேன்னா, நம்ம சின்ன வயசுலயோ இல்ல உங்களுடைய எந்த ஏஜ்ன்னு தெரியல, அந்த காலத்துல நீங்க பழங்கள் சாப்பிடும்போது அந்த பழங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்திருக்கலாம். இந்த ஈவன் கிரேப்ஸ் கூட, பர்பிள் கிரேப்ஸ் கூட நான் சொல்றேன். ஸோ அந்த டைம்ல வந்து சாப்பிடுறதுக்கும் இப்ப சாப்பிடுறதுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதே நீங்க சொல்லுவீங்க, இல்ல அது வெளிநாட்டுல இருந்து வருது, வேற வேற ஸ்பீசிஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு, அதனால இது வந்து இனிப்பா இருக்கு, நான் அதை சாப்பிட்டது வேறன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி என்னதுன்னா, சில டைப்ஸ் நிறைய இனிப்பான டைப்ஸ். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நம்மளோட சுவை, அதாவது நாக்கோட சுவைக்கு ஏத்த மாதிரிதான் அந்த சாப்பாடை மாடிஃபை பண்றாங்க. அதுவும் பழங்களை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னுக்கு என்னதுன்னா, மரத்துக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் சம்டைம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்றதும் இருக்கு. இந்த மாதிரி மரத்துக்கும் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி செய்யறதுனால கூட அதோட சுவை மாறப்படுது. ஸோ இப்போ இந்த பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்குன்னா கண்டிப்பா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவலும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டிப்பா இருக்கு. ஸோ அதனால உங்களை நான் பழங்களை சாப்பிட வேணாம்னு சொல்ல. இதை எப்படி சாப்பிடலாம் நான் சொல்ல வரேன்னா, இந்த பழங்களோட நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு நட்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு அதிகமா ஃபைபர் இருக்கிற சாப்பாடோட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஹோல் ஃப்ரூட் அதோட தோலோட சாப்பிடுறதை பழக்கமா வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட ஒரு கை இந்த மாதிரி லூஸ் ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு கை அளவில் நீங்கள் இந்த 1 சர்விங் சைஸை மேஜர் பண்ணி சாப்பிடலாம்.